வெல்கம் டு அண்டர்ஸ் ஃபைட் அண்ட் புல்கம் சேலஞ்ச். ஸோ இந்த வீடியோ நான் என்ன பண்ண போறோமா வந்து டே 6 சம் இஷ்யூ நான் அப்லோட் பண்ண முடியும். ஓகே, லெட்ஸ் கோ டு த டாபிக். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணுமா, ஃபங்க்ஷன், கோட் பிளாக் அண்ட் வைல். ப்ரீவியஸ் வீடியோ நம்ம என்ன வாட் இது சி ஃபால் எப்படி இது பண்ணணும். ஓகே, ஸோ இது ஐ திங்க் இட் இஸ் இன்டராக்டிவ் கோர்ஸ் அண்ட் மோஸ்ட்லி வந்து இன்டராக்டிவ் அண்ட் பிளேயபிள். பைத்தனை எப்படி வந்து ப்ளே பண்ணி நம்ம வந்து பைத்தனை வந்து டெவலப் பண்ணலாம், அந்த மாதிரி ஐடியாஸும் இது இருக்கு. ஓகே, லெட்ஸ் கோ டு. ஸோ நான் ஃபங்க்ஷன் சொன்னேன். ஓகே, ஸோ வாட் இஸ் ஃபங்க்ஷன்? வாட் இஸ் ஃபங்க்ஷன்? ஃபங்க்ஷனா என்ன? இப்போ நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க என்ன சொல்லிட்டா, ஒரு ஒர்க்கு தான் வந்து ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னா அது ஒரு ஃபங்க்ஷன். நான் இப்போ கல்யாணத்துக்காக போய்க்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ கல்யாணத்துக்கு போனா அது ஒரு ஃபங்க்ஷன் தான். அங்க நிறைய ஒர்க் இருக்கும். அதான் அது ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பார்த்தா வந்து ஃபங்க்ஷன் வந்து நாங்கள் பிரிண்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே நான் பிரிண்ட் பண்ணுறேன் அலோ வேர்ல்டு, அதனால வந்து இது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இங்கே பிரிண்ட் பண்ணால் இங்கே அவுட்புட் வந்து அலோன்னு இங்கே பிரிண்ட் ஆகுது. இது வந்து பிரிண்ட் ஃபங்க்ஷன். சப்போஸ் நான் பிரிண்ட் லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி நான் லென்த் அது உள்ள இருக்க எத்தனை நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணி எனக்கு சொல்லுன்னு சொல்லும் போது அதுவும் வந்து லென்த் ஃபங்க்ஷன். இதே லென்த் ஃபங்க்ஷனா பைத்தானே டிஃபால்ட்டா இருக்கும். ஃபாலோ. ஸோ பைத்தானே வந்து டிஃபால்ட்டா இருக்கும் இந்த லென்த் ஃபங்க்ஷனு. எத்தனை நம்பர்ஸ் உள்ள கேரக்டர் வந்து ரீட் பண்ணி இங்கே வந்து கொடுக்குது. ஸோ அதை வந்து பில்டின் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. பைத்தான்லேயே வந்து பில்டின் ஃபங்க்ஷன் நிறைய இருக்கு. நம்ம அதே நம்ம நிறைய பார்த்துக்கிறோம் பில்டின் ஃபங்க்ஷனு. அதே அந்த கோட் வந்து இவங்க இருக்கா பில்டின் ஃபங்க்ஷன் டாக்குமெண்ட்ல போட்டா இருக்கு. ஆப்ஸ், ஆல், எனி, அஸ்கி கோடு, இந்த மாதிரி நிறைய பில்டின் ஃபங்க்ஷன். நம்ம லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கோ, லிஸ்டா கன்வெர்ட் பண்றது, ரிவர்ஸா பண்றது, செட்டு, ஸ்ட்ரிங்கு, இது எல்லாமே வந்து பில்டின் ஃபங்க்ஷன். பைத்தானே ப்ரீ டிஃபைன்டா இருக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணும். இப்போ அதான் எனக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணுமா, அது எப்படி கிரியேட் பண்ணலாம் நான் சொல்லுவேன். ஹவு டு கிரியேட் யுவர் ஓன் ஃபங்க்ஷன். ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு கேட்ட மாதிரி உங்க ஃபங்க்ஷன் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த மாதிரி வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம பார்க்கலாம். எனவே வந்து எனக்கு ஆட் ஃபங்க்ஷன் கேல்குலேட்டருமே ஒன்று கிரியேட் பண்ணுமா, ஆடு சப்ராக்ஷன் எல்லாத்தையும் ஒன்றா கொடுக்கணும். இப்போ நான் ஆடுன்னு சொன்னேன்னா அங்கே ஒரு பட்டன் ஆட் பட்டன் கிளிக் பண்ணனா ரெண்டு நம்பர் ஆட் பண்ணுறது, அதுதான். ஸோ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கும் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து டெஃப் கீவேர்டு. இதை வச்சு நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ண முடியும். நான் இங்கே ஒரு டெஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன நேம் இருக்குன்னா டெஃப் ஃபங்க்ஷன் நேம் இருக்கு. இல்லை நேம் எஸ்கே ஸ்கான்னு வைக்கிறேன். ஸ்கான்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணேன். இல்லை நான் வந்து சம் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவேன். சம்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து இங்கே கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ யூசர் கிட்ட வந்து டேட்டாஸ் வாங்குற மாதிரி. ஸோ இன்டென்டேஷன் எதாவது ஓகே. ஸோ ஏ யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கிக்கிறேன். ஏ ஈக்குவல் டு இன்டீஜர், இன்புட் என்டர் நம்பர். இன்டீஜர் தான் வந்து நம்பர் எடுத்துக்கோ. ஓகே, இன்புட் வந்து யூசர் கிட்ட இருந்து வாங்குறது. இதை வந்து பிரிண்ட் பண்ண கீழே. ஸோ இப்போ நான் பி ஈக்குவல் டு இன்டீஜரு இங்கே மேலே கிட்ட அப்படியே கீழே பிரிண்ட் ஆகும் நமக்கு தேவை. ஓகே, நான் அதை வந்து கவி பண்ணி கண்ட்ரோல் காப்பி ஏயும் பியும் கீழே இது பண்ணிட்டேன். எனக்கு என்ன பண்ணுமா, அந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும். அதனால என்னன்னா அது ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். சி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. அப்புறமா வந்து இதான பிரிண்ட் த சம் இஸ் சி அப்படின்னு பிரிண்ட் பண்ணும். ஸோ இங்க நான் இந்த ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணிட்டேன். நான் ரன் பண்ணால் என்ன ஆகுமா,
இந்த ஃபங்ஷனே ரன் ஆகாது. ஏன்னா நான் இங்க ஃபங்ஷன் பட்டா கிரியேட் பண்ணி அந்த நான் ஃபங்ஷன நான் கீழ இருந்து கூப்பிட்டா தான் அந்த ஃபங்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ இங்க இருந்து ஒரு பால் வந்து அங்க வைக்கணும். ஒரு ரோபோட் கிட்ட சொன்னா, அந்த ப்ரோகிராம் எழுதி வச்சுப்பேன். அந்த நான் கமாண்ட் குடுத்தா தான் அந்த ப்ரோகிராம் வந்து போடணும். ஸோ அதுக்காக காலிங் ஃபங்ஷன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. நான் சம்மு நான் அந்த ஃபங்ஷன் நேம் என்ன கிரியேட் பண்ணிக்கிறேன். சம்மு ஃபங்ஷன் சொல்லி ஒண்ணு கிரியேட் பண்ணிக்குவேன். ஸோ அந்த ஃபங்ஷன் நான் கீழ வந்து நான் கால் பண்றேன். இது இன்டர்டெக்ஷன் வரக்கூடாது. ஃபங்ஷன கிரியேட் பண்ணது. இது எல்லாமே ஒரு ஃபங்ஷனு. இது ஒரு ஃபங்ஷன் அந்த மாரி ஆகும். ஓகே. ஸோ இந்த ஃபங்ஷன் நான் கால் பண்ணா கீழ வந்து ஒர்க் ஆகும். கீழ வந்து ஒர்க் ஆகுதா? நான் இந்த டெலீட் பண்ணிட்டு திரும்ப ரன் பண்றேன். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் நம்பர்? நான் 10 நான் குடுத்துட்டேன். அப்புறமா செகண்ட் வந்து 20ன்னு குடுத்தா, இங்க 13 இங்க இது பண்ணுது. சப்போஸ் நான் வந்து இன்டிஜர் நம்பர் டேட்டா டைப்பே குடுக்காம ரன் பண்ணா என்ன நடக்கும்? நான் ஆல்ரெடியே சொல்லிட்டேன். ஸ்பேஸ் வீடியோ அந்த மாரி. ஸோ கெஸ் த வீடியோ. இது ரன் பண்ணா நான் அதேதான் அவுட்புட்டும் வரும். என்டர் ஃபர்ஸ்ட் நம்பர் 23 21 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இதை டைரக்டா ரன் பண்ணாது. ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ இது நம்பர்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுவேன்னா வந்து இன்டிஜர்னு கீவேர்டு யூஸ் பண்ணி இது நம்பரா எடுத்துக்கோன்னு சொல்லிட்டேன். ஸோ இதுதான் வந்து ஃபங்க்ஷன் கிரியேஷனு. ஓகே. ஸோ நான் சொன்ன மாதிரி பைத்தான கேம் நம்ம வந்து ப்ளே பண்ணதுக்கு வந்து ஒன்று வந்து நான் கிரியேட் பண்ணி வச்சுருவேன். ஸோ அது எப்படி நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். அது வந்து நான் கீழே வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் ரீபுக்குன்னு. அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஓகே. ரீபுக். ஸோ நான் இதை அப்படியே கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்னன்னா இங்கே என்னுடைய ரோபோட் இருக்கு. ஸோ இங்கேருந்து இங்கே வந்து மூவ் பண்ணும். ஸோ அதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா வந்து ரீபுக் வந்து கமாண்ட் கண்டிஷனல் பைத்தான் ஆப்ஜெக்ட் மூவ் பண்றதுமா மூவ் டர்ன் லெஃப்ட் அப்புறமா டேக்கு புட்டு டாஸ் பில்டு இந்த மாதிரி இருக்கு. ஓகே. மூவ் பண்ணுறதுக்கு டர்ன் லெஃப்ட் பண்ணுறது, டர்ன் ரைட் பண்ணதுக்கு இல்லை. ஸோ அது நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஸோ இந்த ரோபோட்டானே நான் மூவ் பண்ண போறேன். ஸோ எப்படி மூவ் பண்றேன்னா மூவ் நான் இங்க கொடுத்து இங்க ரன் பண்ணலாம். ரோபோட் மூவ் ஆகுதா? ஓகே. ஸோ ஓகே. தென் இந்த ரோபோட் வந்து இங்க இருந்து ரொட்டேட் பண்ணி இந்த சைடே வர சொல்றேன். அதுக்கு என்னன்னா 1 2 3 4 5 10க்கு 10 மூவ் அந்த மாதிரி. அப்போ 3 ஒன்று பண்ணிட்டேன். மூவ் அப்புறமா மூவ் பண்றேன். நீங்க மூவ் பண்றேன். அப்புறமா கீழே அடிதான் 4 வாட்டி மூவ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டர்ன் லெஃப்ட். இங்க 4 வந்துடும். டர்ன் லெஃப்ட் பண்ணிடும். 4 வரும். இங்கேயும் வந்து டர்ன் லெஃப்ட் பண்ணும். ஸோ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே. நான் என்ன பண்ண போறேன், நான் டர்ன் லெஃப்ட் நான் 2 விட்டேன்னா அது மேலும். இப்போ நான் ரன் பண்றேன். டர்ன் லெஃப்ட் டர்ன் லெஃப்ட். சரிதா? ஒரு 8க்கு வந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷன் கிரியேஷன் நான் சொல்லி கொடுத்தல. ஸோ அதை வந்து இங்கே அப்ளை பண்றேன். டெஃப் ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ணேன். என்ன பண்ணேன்னா வந்து ஃபங்க்ஷன் வந்து ஏ ஈக்குவல் டு மூவ் பண்றேன். காப்பி அப்புறமா மூவ் பண்றேன். அப்புறமா டர்ன் லெஃப்ட் பண்றேன். பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு திரும்ப டர்ன் லெஃப்ட் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா வந்து அதே ஏரியா போகணும். கண்ட்ரோல் வி. ஸோ இங்கே கிரியேட் பண்ணிட்டேன்னா ஸோ
இது ரன் பண்ண ஆகுமா? ஏன்னா எங்க ஃபங்ஷன் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க டெஃபினட் நான் ஒரு ஃபங்ஷன் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபங்ஷனை நான் கால் பண்ணாதான் இந்த ஃபங்ஷன் ஒர்க் ஆகும். ஸோ கால் பண்ணுறதுக்காண்டி நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃபங்ஷன் வந்து கீழே வந்து கொடுக்குறேன். இந்த ஃபங்ஷன் ஒர்க் ஆகும் சொல்லி. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுமா, நமக்கு வந்து டேர்ன் லெஃப்ட் பண்ணி ஸோ அதுக்கு என்ன பண்ணுவேன்னா, டேர்ன் லெஃப்ட்டுக்கு டேர்ன் லெஃப்ட் பண்ணு, அப்புறமா வந்து மூவ் பண்ணு. டேர்ன் லெஃப்ட் தான் நான் ஓகே. டேர்ன் லெஃப்ட் பண்ணி மூவ் பண்ணி அப்புறமா வந்து டேர்ன் லெஃப்ட் பண்ணேன். ஸோ இந்த ப்ரோக்ராம் நான் ரன் பண்ணா எங்கே இருந்து வருதோ அங்கேயே வரும். ஓகே. ஐ திங்க் அபவுட் கிளியர் அபவுட் நான் கீழே ஒன்று ரிடில் மாதிரி ஒன்று கொடுக்குறேன். ஸோ நீங்க வந்து இந்த ப்ரோக்ராம் வச்சு ஃபாலோ, இதுவே நம்ம வந்து ஃபாலோ வச்சு நம்ம பண்ணலாம். எப்படி கிரியேட் பண்ணலாம்னா, ஃபார் ஐ இன் 6 நான் கொடுக்குறேன். ஓகே. ஸோ எதை நான் இது பண்ணேன்னா ஏ வந்து 6 டைம் வேணும். ஓகே. தெரியுதா? வால் ஐடிச்சு. ஓகே. ஸோ ஃபாலோப் சொல்லி விட்டுறான். இப்போ வைலுக்கும் என்னதான் வந்து ஃபாலுக்கு வந்து கண்டிஷன் வச்சு கண்டிஷன் ஸ்டார்ட் டு ஸ்டெப் டு ஸ்டாப்னு இருக்கும். ஆனா வைலுக்கு கண்டிஷன் ட்ரூ ஆனா ஃபால்ஸ் ஆனா பட்டா அது இது ஆகும். எப்படியா நான் ஃபாலுக்கு வந்து எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் டாபிக் வந்து நம்ம போகலாம். நான் கீழே கொடுக்குறது இது. ஸோ இங்க நம்ம என்ன பண்ணுமா, வந்து ஃபாலுக்கு வச்சு கிரியேட் பண்ணிட்டோமா, நீங்க என்ன வந்து டேர்ன் ரைட் ஃபங்க்ஷன் வந்து இல்லவே இல்லை. ஓகே. ஸோ நம்ம டேர்ன் ரைட் ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணுறோம். திஸ் டேர்ன், நான் ஃபர்ஸ்ட் நான் டேர்ன் ரைட்டு நான் கொடுக்குறேன். மூவ் பண்ணிட்டு டேர்ன் ரைட் மூவ் பண்ணிட்டு டேர்ன் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் விட்டுக்கிறேன். ஸோ இப்போ ரன் பண்ணா தெரியுதா, டேர்ன் ரைட் நேம் அந்த ஒரு ஃபங்க்ஷனே உள்ளவே இல்லை. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நான் எப்படி கிரியேட் பண்ண போறேன்னா, டேர்ன் ரைட் பண்ணுமா எப்படி, டேர்ன் இங்க இருக்கிறத போட்டு டேர்ன் லெஃப்ட், டேர்ன் லெஃப்ட். ஸோ 3 டைம்ஸ் நான் டேர்ன் லெஃப்ட்னு கொடுத்தா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேர்ன் ரைட் வந்து வருது. நான் இதை ப்ரோக்ராம் பண்ணுறேன் எழுதி காட்டுறேன். டேர்ன் ரைட்டான ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறேன். டேர்ன் ரைட் அந்த ஃபங்க்ஷன் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். கீழே என்ன பண்ணா அந்த ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ டேர்ன் லெஃப்ட், டேர்ன் லெஃப்ட். ஸோ இது வந்து ஸோ டேர்ன் லெஃப்ட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போறேன்னா, அதை டேர்ன் லெஃப்ட்னு இப்போ என்ன பண்ணா மூவ் ஃபார் ஐ இன் ரேஞ்ச் மூவ் பண்ணுறேன். ஃபார் ஐ இன் ரேஞ்ச் நான் மூவ் பண்ணது இருக்கிறேன். டெப்த் ஏ ஈக்குவல் டு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். தென் இங்கே மூவ் பண்ணுறேன், திரும்ப மூவ் பண்ணுறேன். டென் டு சிக்ஸ் டைம்ஸ் மூவ் பண்ணுறேன். இப்போ டேர்ன் லெஃப்ட், அப்புறமா வந்து மூவ் பண்ணுறேன், டேர்ன் ரைட் பண்ணுறேன்.
இங்க நான் டர்ன் ரைட் பண்ணது மேல இருக்க ஃபங்ஷன் வந்து கால் ஆகும். இந்த டர்ன் ரைட் நான் எங்க குடுத்துருவேன்னா, இங்க டர்ன் ரைட்ன்னு நம்ம ஃபங்ஷன் கிரியேட் பண்ணிருந்தோம்ல, அந்த ஃபங்ஷன் கால் ஆகும். ஸோ கீழ வந்து நான் கால் பண்றேன் அந்த ஃபங்ஷன. ஏ ஃபங்ஷனுக்கு கால் பண்றேன். இந்த ஃபங்ஷன கால் பண்ணுவேன். ஸோ இந்த ஃபங்ஷன இப்ப நான் கால் பண்ணுவேன். ஓகே. இப்ப நான் அந்த ஃபங்ஷன கால் பண்ணா, ஸோ தெரியுதா? டர்ன் ரைட். டர்ன் ரைட் பண்ணிட்டு நான் அதுவும் இப்ப நான் ரன் பண்ணா உங்களுக்கு கிளியரா புரியும். ஓகே. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து நான் ரிடல்ஸ் குடுக்குறேன். இல்ல, நான் ரிடல்ஸ் வந்து கீழ வந்து சென்ட் பண்றேன். நீங்க அந்த ரிடல்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் எனக்கு. வீடியோ கீழ வந்து அந்த ரிடல்ஸ் வந்து இருக்கு. செக் இப்போ இந்த இது வந்து ஓகே. ஸோ இந்த ரிடல் நான் கீழ குடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இந்த ரிடல் வந்து நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுவேன், இந்த ரோபோட் வந்து நேவிகேட் பண்ணிட்டு இந்த பாத்லயே வந்து இந்த ரோபோட்ட இந்த சைடு வர வைக்கணும். ஸோ பாஸ் த வீடியோ அண்ட் கோ டு த பிலோ த லிங்க். நான் அந்த லிங்கை ஓபன் பண்ணி இந்த ரிடில் வந்து சால்வ் பண்ணிட்டு அப்புறமா இந்த வீடியோவில் வந்து அதோட சொல்யூஷன் கொடுங்க. சப்போஸ் இஃப் யூ நாட் உங்களால் இந்த ரிடில் வந்து சால்வ் பண்ண முடியுமா, அப்போ பற்றி இந்த வீடியோ வந்து அன்பாஸ் பண்ணி இந்த வீடியோட சொல்யூஷன் பாருங்க. நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே. நான் இப்போ இந்த ரிடில்ஸ் வந்து நான் இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டு லிங்க் ஓப்பன் பண்ணி இந்த இது சால்வ் பண்ணிட்டு அப்புறமா இந்த வீடியோக்கு போங்க. பாசிட்டிவ் வீடியோ 5 4 3 2 1 ஓகே. நான் சொல்யூஷன் சொல்லுறேன். சொல்யூஷன் வந்து இந்த ரோபோட் வந்து இந்த சைடு போகணும். ஓகே. மூவ் பண்றேன். ஓகே. நான் டெஸ்ட்னு ஒரு கீவேர்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் ப்ரீவியஸ் வீடியோ சொன்னேன். தேர்ட் ரைட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் இல்லை. ஸோ அதனால தேர்ட் ரைட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். அப்புறமா அந்த ஃபங்க்ஷன் டர்ன் ரைட்னா டர்ன் லெஃப்ட். டர்ன் லெஃப்ட். இது வந்து எத்தனை டைம்ஸ் 3 டைம்ஸ் இருக்கணும். ஸோ டர்ன் டர்ன் ரைட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த டெஃப் ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஸோ ஏன்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுமா, மூவ் பண்ணும், டர்ன் லெஃப்ட் பண்ணும். ஓகே. ஸோ நீங்கள் மூவ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். மூவ் டர்ன் லெஃப்ட் பண்ணு, டர்ன் லெஃப்ட். ஓகே. அப்புறமா என்ன பண்ணலாம், டர்ன் லெஃப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணுறேன். தென் டர்ன் ரைட். இந்த டர்ன் ரைட் வந்து எங்கே வந்து போகுமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், நான் மூவ் பண்ணிட்டு டர்ன் லெஃப்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிட்டு டர்ன் ரைட் பண்ணுறேன். ஸோ டர்ன் ரைட் பண்ணு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், டர்ன் ரைட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணிட்டு டர்ன் மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணிட்டேன். டர்ன் லெஃப்ட் பண்ணிட்டேன். மூவ் பண்ணிட்டேன். அப்புறமா டர்ன் ரைட் பண்ணிட்டேன். ரைட் பண்ணிட்டு திரும்ப டர்ன் மூவ் பண்ணுறேன். இது டர்ன் ரைட் பண்ணுறேன். அப்புறமா அந்த மூவ் பண்ணுறேன். ஸோ தென் ஸோ ஃபைனலி அப்புறமா அந்த ரைட் பண்ணிட்டு டர்ன் லெஃப்ட். ஓகே. ஸோ ஒரு இது வந்து நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். இங்கே இருந்து இங்கே போயிட்டு இங்கே இருந்து இங்கே வந்துட்டோம். ஸோ இப்போ என்ன பண்ணேன்னா, இந்த கோட் வந்து ரன் பண்ணுறேன். ஃபாலுக்கு வச்சு நான் ரன் பண்ணுறேன். ஃபால் இது நான் இங்கே ஒரு வாட்டி நான் ரன் பண்ணி வச்சேன். மூவ் பண்ணிட்டேன். டர்ன் ரைட் பண்ண டர்ன் லெஃப்ட் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ எதன் என்னன்னா வந்து நான் ஒழுங்கா நேவிகேட் பண்ணுறது தான். ஸோ இங்கே கீழே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணவும் இங்கே கண்ட்ரோல் ஜெட் கீழே வந்து அந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஓகே. ஸோ தெரியுதா ஒரு இது. ஓகே. நான் இங்கே வந்து ஒன்று வந்து பண்ணிட்டேன். இங்கேருந்து ஒன்று வந்துட்டேன். எனக்கு இங்கேருந்து 2
3, 4, 5, 6. 6 டைம்ஸ் வரணும். ஸோ நான் என்ன பண்றேன்னா, for loop யூஸ் பண்றேன். For I in range 6 டைம் ரன் பண்றேன். ஸோ தென் ஐ வில் பி print a function 6 டைம். ஸோ இப்போ ரன் பண்ணா the problem is solved. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஃபைனல் சொல்யூஷன். நான் வீடியோ வந்துட்டு நான் ஃபுல்லா போட்டு தான் பார்த்தேன். ஏன்னா ஸ்கிப் பண்ணியே போட முடியாது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணி எப்படியாச்சும் கவர் பண்ற மாதிரி பாருங்க. அப்படியே வாட் இஸ் ஃபங்க்ஷன் அண்ட் ஈஸி அண்ட் கவர் பண்ற மாதிரி. ஓகே.